வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஜனநாயகன் படம் ஒத்திவைக்கப்படாதா? ஆமாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா உள்ளிட்ட 39 நாட்டில் வந்துட்டீங்கன்னா ஜனநாயக படம் ஒத்தி வச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்குங்க. மேலும் கர்நாடகா, கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதிக்கு புக் பண்ணியிருந்தவங்களுடைய அமௌண்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதாக நியூஸ் வெளியாகி இருக்குங்க. மலேசியாவிலையும் ஒத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக நியூஸ் வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜய் ரசிகர்கள் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாகவும் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தந்துள்ளதுங்க. என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் நம்ம இந்தியாவில் சாதகமான சூழ்நிலை இல்லைங்க. என்னென்னா, தணிக்கை சான்றிதழ் அதாவது மத்திய தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் தராமல் தாமதம் படுத்துறதுனால படத்தினுடைய கேவிஎம் ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு படமே 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதனால் இப்போ படம் இந்தியாவிலும் வெளியிடுவது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளியாகுமா என்பதில் சிக்கலை கண்டுள்ளது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அந்த தணிக்கை குழுவில் பார்த்தீங்கன்னா 5 பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பாதுகாப்பு படையில் யூஸ் பண்ணக்கூடிய சில சின்னங்கள்லாம் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்றமும் கேள்வி கேட்டிருக்காங்க. தணிக்கை குழுவில் இருக்கிற ஒருத்தரே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? நீங்கள் தணிக்கை குழுவில் இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அதை கட் பண்ண சொல்லி தானே கேட்டிருக்கோம். எப்படி நீங்கள் கொடுத்து அது மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த படத்தினுடைய தீர்ப்பு ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்கனால படம் நம்ம இந்தியாவிலையும் தற்போது வெளியாகுமா என்பதில் சிக்கலை கண்டுள்ளது. நன்றி.